அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த உறவுகளே, இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லும் பொழுது, ஆதமுடைய மகனின் சீர்திருத்தம் இரண்டு விஷயங்களில் ஏற்படுகிறது. ஒன்று ஈமான், மற்றொன்று நல்லறன்கள். இந்த இரண்டு விஷயத்தை விட்டும் இரண்டு விஷயங்கள் அவனை அதை விட்டு தடுத்து விடுகிறது. ஒன்று கல்வி அறிவற்ற நிலை, இதனால் அவன் வழிகேட்டிற்கு ஆளாகிறான். மற்றொன்று மனோ இச்சையை பின்பற்றுவது, இதனால் அவன் இறை கோபத்திற்கு ஆளாகிறான் என்பதாக இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள். உண்மைதான். கல்வி அறிவற்ற நிலை, இஸ்லாத்தை பற்றிய மார்க்க அறிவு இல்லாமல் செல்லும் பொழுது வழிகேட்டிற்கு மனிதன் ஆளாகிறான். வழிகேட்டிற்கு அவன் செல்லக்கூடியவனாக ஆகிவிடுகிறான். எது சத்தியம் எது அசத்தியம் என்று தெரியாமல் சத்தியத்தை அசத்தியமாகவும் அசத்தியத்தை சத்தியமாகவும் அவன் பார்க்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது. மற்றொன்று மன இச்சையை பின்பற்றுவது. தான் விருப்பப்படி எனக்கு எதுவெல்லாம் விருப்பமாக இருக்குமோ அது மார்க்கம் தடுத்தால் என்ன, தடுக்காவிட்டால் என்ன, இதனால் நமக்கு நாளை மறுமையுடைய வாழ்க்கை நல்ல முறையில் அமைந்தால் என்ன, அமையவிட்டால் என்ன என்று மன இச்சையின் அடிப்படையில் அவன் நடப்பதினால் மறுமையுடைய வாழ்க்கை அவனுக்கு பாழாகிறது. இறை கோபத்திற்கு அவன் ஆளாகிறான். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை, உறவுகளே, ஆக முதலாவது சொன்ன அந்த இரண்டு விஷயம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், ஒன்று ஈமான், மற்றொன்று நல்ல அரண்கள் செய்வது. இதில் நாம் நிலைத்திருப்போம் என்று சொன்னால் நம்முடைய சீர்திருத்தம் இதில் அமையும். அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான். அதே நேரத்தில் நாம் இந்த இரண்டு விஷயங்களை நாம் செய்யவில்லை என்று சொன்னால், அதாவது கல்வியை படிக்கவில்லை, மன இச்சையை விட்டு தவிர்ந்தில்லை என்று சொன்னால், இந்த இரண்டும் கல்வி இல்லாமல் போவதும் மன இச்சையை பின்பற்றுவதும் நம்மை மிகப்பெரிய கை சேதத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் என்பதை நாம் இமாமுடைய அந்த கருத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் நல்ல மார்க்க அறிவுள்ளவர்களாகவும் மன இச்சையின் அடிப்படையில் செயல்படாமல் மார்க்க நமக்கு வழிகாட்டிய அந்த வழியில் செயல்படக்கூடிய மக்களாக நம்மளை ஆக்கருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.